நிறைய டாக்டர்ஸ், நிறைய கன்சல்டன்ட்ஸ், நிறைய விதமான ஒப்பீனியன் மேக்கர்ஸ் போய் கற்றுக்கும் போது ஒரே விஷயம் தான். எல்லாரும் ஒரே சார்ட் வச்சிருப்பாங்க. அந்த சார்ட்டில் டிக் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க. ஏங்க என் வயசு என்ன, என் உடம்பு என்ன, எனக்கு என்ன தேவை, எனக்கு எவ்வளோ சீக்கிரம் பசிக்கிறது, இதுக்கு தகுந்த மாதிரி தான் டயட் பிளான் கொடுக்கணும். யாருக்குமே அது தெரியலை. எல்லாருமே அந்த டிக் மார்க் பண்ணுறது டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ நமக்கு பெரிய செலவெல்லாம் பண்ண முடியாதனால நம்ம ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் எல்லாம் எடுக்க முடியலை. அப்போ இருக்கிற கண்டிஷன் அப்படி தான். இன்னிலேருந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி இருக்கிற கதையை நான் சொல்கிறேன். சரி, ஒரு ஃபிட்னஸ் சென்டர் போய் சேரலாம்னு சொல்லி ஜிம்மில் போல ஒரு ஃபிட்னஸ் சென்டர். அங்கே கார்டியோ எக்ஸசைஸு, ஜும்பா, டான்ஸு, ஃப்ளோர் எக்ஸசைஸு, ஸ்குவாட்ஸு, இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் இருந்தேன். அதெல்லாம் பண்ணியிருந்தேன். அதில் நல்லபடியாக கேலரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஆனால் வெளியில் வந்தோடனே பக்கோடா கடை, சமோசா கடை, டீ கடை இருந்ததுன்னா அங்கே போய் கூட்டிக்கிறது. அந்த மாதிரி தான் கண்டிஷன் இருந்தது. பின்ன வயத்தப்படியாக கட் பண்ணலாமா சொல்லி போனபோது தான் என்னோட டாக்டர் என்ன மீட் பண்ணார். டாக்டர் கண்மணி ராஜ் சார், நீங்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ண தேவையில்லை சார், 1 மந்த் எங்களுக்கு தாங்க, இந்த 1 மந்தில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தரோம்னு சொல்லி சொன்னபோது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. இந்த கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே சரி இதை பண்ணலான்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமில் நான் வந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதம் முன்னாடி இந்த ப்ரோக்ராமோட 3 நாள் ட்ரையல் ஷேக் டாக்டர் கண்மணி ராஜ் சார் வீட்டில் போய் எடுத்திருந்தேன் கிளப்பில். ஆனால் அது நான் விட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கலை. பின்ன கடைசியில் ஜூன் மாதம் 2020 இந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் பண்ண போது எனக்கு பேலியோ டயட்டில் ஒரு 7 கிலோ கம்மியாச்சு. ஒரு 6 மாதத்தில், ஒரே மாதத்தில் 7 கிலோ கம்மியாச்சு இந்த ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில். ஸோ என்னோட நீங்கள் பார்க்கலாம் 148 கிலோ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எங்கிட்ட இதாக இருந்தது, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ இல்லை, அதனால போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு 107-108 கிலோ கிட்ட இருக்குது. ஒரு இன்னொரு 25 கிலோஸ் நான் கம்மியாக்கணும். அதுக்குண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன்னா. ஸோ வாய்ஸ் கரெக்டாக இருக்கா? தம்ஸ் அப் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ எனக்கு இருந்த ப்ராப்ளம் டயபெட்டிஸ், ஹெவி டயபெட்டிஸ் இருந்தது. 8.4, அது 11.2 இருந்தது. அப்போ இருக்கிற ரிப்போர்ட் எங்கிட்ட இல்லை. ஸோ எங்கிட்ட இருந்த ரிப்போர்ட் இந்த 8.4ஓட ரிப்போர்ட்டு. 8.4லேருந்து 6.9 வந்தது. தேங்க்ஸ் டு டாக்டர் சிவசங்கரி மேம். 3 மாதத்தில் எனக்கு 6.9 வந்தது. பின்ன கொஞ்சம் ஃபேட் லெவல் கூட இருந்ததுனால எனக்கு 6.9லேருந்து 6 இப்போ ஆவரேஜாக 6 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பட் நான் மாத்திரையை நிறுத்தி 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எண்ணி 4 மாதம் தான் நான் என்னோட சுகர் மாத்திரை நிறுத்தியிருந்தேன். பிளட் சுகர் ஃபாஸ்டிங் இப்போ 99 and 110, HbA1c 6 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் நான் தூங்குவேன். இதான் என்னோட கண்டிஷன். என் வைஃப் எழுந்துச்சு நான் உயிரோடு இருக்கேன் இல்லையா டெய்லி காலம்பரை செக் பண்ணுவாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் டெத் ஆகலாம். ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி. இது பெரிய ஆர்டீரியல் பிளட் கேஸ், ஏபிஜி சொல்லுவாங்க. ஸ்லீப் ஆப்னியாவுக்கு முதல் காரணம் அதுதான். அப்போது அது பல்மனரி டிஸார்டர் சொல்லுவாங்க, சிஓபிடி. ஓகே, கார்டியாக் அண்ட் பல்மனரி டிஸார்டர் சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட செஸ்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கன்ஜெஷன், த்ரோட்டு தொடாய் நமக்கு ப்ராப்பராக மூச்சு எடுக்க முடியாது. அதனால் என்னென்னா உடல் பருமன் ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த இடம் எல்லாம் அப்படியே கட்டியாக இருக்கிறதுனால ப்ரெஷர் ஆன் த ப்ரீத்திங் பைப் அந்த மாதிரி இருந்தது. ஸோ சிங்கிள் கிட்னி தான் எனக்கு. ஒரு கிட்னி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹெர்பல் லைஃப் சாப்பிட்டா கிட்னி போய்டும், லிவர் சட்னி ஆகிடும், சாம்பாரோட தொட்டு சாப்பிடலாம் சொல்லுவாங்கல்ல. எனக்கு அந்த மாதிரிலாம் உண்மை ஆகலைங்க. 6 வருஷமாக இந்த உணவு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரே கிட்னி தான் இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. சிங்கிள் கிட்னியோட நான் இன்றைக்கி 51 வயசில் நான் எப்படி இருக்கேன் பாருங்கள். நீங்கள் இங்கே பார்த்த ஃபோட்டோ நான் 44 வயசில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் கிட்னிக்கு என்ன ஆகும்னு சொல்லி. இங்கே ப்ரூஃபோட என்னோட கிட்னி ரிப்போர்ட்டு, கிட்னி நார்மல், லிவர் நார்மல், கால் பிளாடர் நார்மல், பேன்க்ரியாஸ் நார்மல், எல்லாமே நார்மல். கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மல். இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் இயர் எடுத்தது. இந்த வருஷம் திருப்பி இந்த மாதம் அடுத்த மாதமும் போய் அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும். அது எடுக்கும்போது திரும்பி நார்மல் தான் வரப்போகுது. ஸோ எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. ஸோ எனக்கு ஒரு 10 கிலோக்கு மேலே கம்மியாச்சு. ஒரு மாதத்துலேயே இதே டார்கெட்டை திருப்பி அடிக்கலான்னு பிளான் போட்டுருக்கேன். கூடி சீக்கிரம் ஐ வில் ட்ரை டு டூ திஸ். அண்ட் இப்படி இருந்தால் நான் இப்படி மாறி இருக்கேன் உங்கள் முன்னாடி. நானே ஒய்ஃபை நிற்கும் போது தோளில் தான் கை போட முடியும். இப்போ நானே ஒய்ஃப் நிற்கும் போது இடுப்பில் கை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேருமே ஃபிட் ஆகிட்டு இருக்கோம். எனக்கு மட்டும் இல்லை, என் ஒய்ஃபுக்கு ஒரு 23 கிலோஸ் கம்மியாக இருக்குது. என் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக மாறி இருக்கு. என் குழந்தைக்கு சிவியரான அண்டர் வெயிட். ஓகே, அதனால் இன்டைஜஷன் ப்ராப்ளம், வயிற்றில் பூச்சி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் என் குழந்தை இருந்தது. இன்றைக்கி என் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான இந்த ஊட்டச்சத்துமிக்க உணவு, நம்ம அற்புதமான ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் கொடுத்து என் குழந்தை இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வெயிட் கெயின் பண்ணியிருக்கான். சிலம்பம், கராட்டே, ரன்னிங்கில் நம்பர் 1 சாம்பியனாக இருக்கான். பயங்கரமான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு. ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் நேஷ்னல் டீமில், இந்த ஸ்டேட் டீமில் எல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க ரன்னிங்கில். ஸோ இப்போ பாருங்கள், வயசாக ஆக தோற்றம் இளமையாக மாறணும்னா நீங்கள் கட்டாயமாக இந்த நியூட்ரிஷனில் இருக்கணும். ஸோ நேற்றுக்கு ஒரு அற்புதமான செமினாரில் சொன்ன வார்த்தை என்னதுன்னா, டப்பாவில் என்ன எழுதியிருக்கோ அது அந்த டப்பாக்குள்ளே இருக்கிற ஒரே பிராண்டு நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் மட்டும்தான். யார் பப்ளிசிட்டி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உண்டான காசு பப்ளிசிட்டிக்கு அந்த பிராண்ட்லேருந்து வராது. ப்ராடக்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வரும். ஆனால் ஹெர்பல் லைஃப் எங்கேயுமே பப்ளிசிட்டி கிடையாது. இதை சாப்பிட்டவங்க தான் அதோட ரிசல்ட்டை ஓரியன்டேஷனோட தன்னோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறவங்க எங்களை மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற இந்த 56 பேர், என்னையும் சேர்த்து 56, என்ன கழிச்சு ஒரு 55 பேர் தன்னோட லைஃபோட 1.5 மணி நேரம் இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஒரு 1.25 மணி நேரம் வச்சுங்க. இந்த 1.25 மணி நேரத்தில் உங்கள் லைஃப் எப்படி மாறப்போகுது, ஏன் லைஃப் மாறுற மாதிரி நீங்களும் மாறக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த செஷன் ஒரு அற்புதமான செஷனாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். நீங்களே இதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிறது
எனக்கும் தெரியாது, நானும் வந்து டாக்டர் கிடையாது, நானும் ஒரு பெரிய லெவல் நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் என்னோட உடம்புல வந்த மாற்றங்களை தான் நான் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க முன்னாடி ஷேர் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு தோற்றம் மாதிரி இருக்கு, ஃபேஸ் எப்படி இருந்த ஃபேஸ் எப்படி மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து நேச்சுரல், இதில் எந்த விதமான மேக்கப்போ எந்த விதமான கிடையாது. நேச்சுரல் லைட்டிங்கில் நம்ம ஃபேஸ் க்ளோ ஆகிறது இந்த நியூட்ரிஷனில் மட்டும்தான். நான் எப்போவுமே சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, அகம் நன்னா இருந்தால் புறம் நன்னா இருக்கும். அகம் சரியா இல்லைன்னா புறம் வந்து காணவே காணாது. சரியா? ஸோ இது என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், என் வைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து கோடான நன்றிகள் என்னோட டாக்டர் கே கண்மணி ராஜா, சிவசங்கரி மேம். ஏன்னா அன்றைக்கி அவங்க வந்து என்னை வந்து ஒரு 3 மாதம் என்ன ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் 6 மாதம் ஃபாலோ பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். இந்த 1 வருஷத்துக்கு அவங்க வந்து பொறுமையாக வந்து நிதானமாக என்னை வந்து ஃபாலோ பண்ணி என்னை கூப்பிட்டு, அவங்க அன்றைக்கி அவங்க எல்லாரும் மாதிரி எனக்கு வந்து கிடக்கிறான் குப்பையை சொல்லி விட்டுருந்தான்னா இன்றைக்கி நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன், உயிரோடு இருந்திருப்பேனானு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப். எஸ், ஸோ எல்லாரும் தன்னோட கோச்சஸ்க்கு ஒரு நல்லா கிளாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த உணவில் இருக்கீங்கன்னா அதுக்குண்டான காரணம் உங்கள் கோச்சஸ் அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஐ பிலீவ் எல்லாருமே கிளாப் பண்ணிட்டீங்களா? அப்படியே எல்லாரும் ஒரு ஹார்ட் சிம்பல் வைப்போமா? எஸ், ஆசம், வெரி குட். ஸோ கிராட்டிடியூட் டு அவர் கோச்சஸ், வெரி குட், தேங்க்யூ. அப்படியே எல்லாரும் ஒரு நல்ல எக்ஸசைஸோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? யாருமே தூங்கக்கூடாது, யாருமே வந்து இன்ஆக்டிவாக இருக்கக்கூடாது. நம்மள்ட்ட டைம் நிறைய இருக்குது, 6:45 தான் இருக்குது, நம்ம டைம் முடிச்சுடலாம். ஸ்லைட் ஜாஸ்தி இல்லை, கண்டென்ட் ஜாஸ்தி இல்லை. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அப்படியே இப்படி பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. விசாலாட்சி மேம் காலுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணீங்க, கிளம்புற கைக்கு பண்ணுங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்கேருந்து. 8 9 10. ஓகே, அப்படியே பண்ணுங்க. ஸ்ட்ரெச். 1 2. சங்கர் சார் 1 2 3 4 5 6 7. வெளியே இருக்கேன், பரவாயில்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, 9 10. அப்படியே உள்ள பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை மேலே தூக்குங்க ஸ்ட்ரைட்டா. எஸ், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. வெரி குட். அப்படியே ரைட் விழுந்துடாதுங்க, அப்படியே லெஃப்ட் விழுந்துடாதுங்க. கை மடங்கக்கூடாது. ஏந்தி மேம் கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எஸ், வெரி குட். கை முன்னாடி கொண்டு வாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளாப் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மேலே ஸ்டார்ட் பண்ண. 1 2 3 4 5 6 7 8 9 10. தேங்க்யூ வெரி மச். ஒரு பத்து கிளாப் பண்ணுங்க. ஆசம், வெரி குட், சூப்பர். இதுக்கு மேலே பண்ணால் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. ஸோ வேண்டாம். ஓகே, ஸோ ஹாப்பி ஈவினிங் டு ஆல். எல்லோருக்கும் என்னோட ரிசல்ட் எப்படி இருந்தது? பிடிச்சதா? சூப்பர் சார். யாரா ஹோப் இல்லாதவங்க வந்திருக்கீங்க, ஹோப் கிடைச்சதா? புதுசா வந்தவங்க யாரா சொல்லுங்க பாப்போம். ரேவதி மேம் இருக்கீங்களா? ஓகே, விஜயன் சார் புதுசா வந்தவங்க சொல்லணும். ஒரே ஒரு பர்சன், கோல்டன் சான்ஸ். பந்திக்கு முந்திக்கணும், படைக்கு பிந்திக்கணும், பேசுறதுக்கும் முந்திக்கணும். சுந்தர் சார் சொல்லுங்க. நீங்க புதுசு இல்ல சார், நீங்க சித்தர் ஆயிட்டீங்க சார். நீங்க புதுசு இல்ல சார், நீங்க ஆல்ரெடி சித்தர் ஆயிட்டீங்க. நீங்க ஒரு கலங்கரை விளக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆசம். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த பாருங்க, சான்ஸ் எங்க கிடைக்கிறது அங்க பூந்து விளையாடினாங்க. சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது சான்ஸ். பாருங்க, சுந்தர் சார் வந்துட்டார் பாருங்க, ஜம்ப் அடிச்சு. குழந்தை சார் வந்து அன்மியூட் பண்ணியிருக்காரு. வெல்கம் சார். உங்கள்ட்ட நிச்சயமா கேட்பேன் நான். எஸ், தேங்க்யூ குழந்தை சார். குழந்தை சார்லாம் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். சார் ஏதோ கை தூக்குறார். சார் சொல்லுங்க சார். பரவாயில்ல சார், நீங்க சொல்லுங்க. குழந்தைவேல் சார், டாக்டர் குழந்தைவேல் சார். சார் பரவாயில்ல சார். வணக்கம். அதாவது நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டு. இந்த குரூப்புக்கே எடுத்துக்காட்டு நீங்க தான். கேட்டா நீ ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் தான். அவங்க சொன்னாங்கல்ல, கலங்கரை விளக்கம் மட்டும் இல்ல, எல்லாரையும் கலக்கிற விளக்கம் நீங்க தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்றதுனால தான் நாங்க எல்லாம் ஆரோக்கியமா ஐஸ்வர்யமா இருக்கும் சார். இந்த உணவு இல்ல, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே இந்த செய்தியை கொண்டு போறீங்களே, அதுதான் முக்கியம். அற்புதம் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஈட்டிங் பிஹேவியர்ஸ். அதாவது நமக்கே அறியாம இந்த உணவு பழக்கத்தில் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க, சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், ஏதாவது வாய்க்கு ஏதாவது வேலை கொடுப்போமே. கைக்கும் வாய்க்கும் வேலை கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். இந்த உணவு பழக்கத்தில் வரதுக்கு முன்னாடி கைக்கும் வாய்க்கும், அதாவது கையிலேருந்து எடுத்து வாயில் போட்டுக்கிறது, வாய்க்கு வேலை கொடுக்கறது, கைக்கு வேலை கொடுக்கறது, இந்த பக்கத்தில் உடச்சதா போட்டுக்கிறது, இல்லாட்டி இங்கேருந்து எடுத்துக்கிறது, இங்கேருந்து எடுத்துக்கிறது, டப்பா திறந்தா பேக்கெட் திறந்தா முடியாமல் இருக்கிறது. ஹேண்ட் ரைஸ் வந்து ஹேண்ட் பண்ணிங்கன்னா பேச வாய்ப்பு கிடைக்கும். அருண் சார் சொல்லுங்க. ஜெயந்தி மேம் நீங்கெல்லாம் சித்தர்கள் வேண்டாம் எங்களுக்கு. சொல்லுங்க. அதான் சார், நீங்க சொன்ன மாதிரி பிஃபோர் ஹெர்பாலைஃப் வந்து வீட்டுல எப்பவுமே ஒரு டப்பா இருக்கும்.
அந்த டப்பா ஃபுல்லா வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும். எப்பெல்லாம் வந்து டிவி பாக்குறேனோ கைக்கும் வாய்க்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பேக்கெட் ஓபன் பண்ணனா அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வைப்பேன். வெரி குட், அது 1/4 கிலோவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பேக்கெட் இருந்தாலும் சரி, காலி பண்ணிட்டு தான் வைப்பேன். வெரி குட். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ அந்த டப்பா எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. சரி, ஓகே. ஸோ இன்னத்த டாபிக்ல தேங்க்யூ அருண் சார், நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து மனசார ஒத்துக்கிறது பெரிய விஷயம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒத்துக்கிறது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. முழு பூச்சினிக்காய் சோத்து மறைச்சிட்டு அப்படியே இப்படி திருவிழாவில் காணாத போகிற குழந்தை மாதிரி உட்காந்துப்பாங்க. நான் அந்த மாதிரி தான் இருந்தேன், பரவாயில்ல. ஸோ இப்போ பாருங்க, கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க, இந்த கைக்கு வாய்க்கும் சண்டை போடுறவங்க, அவங்களா போடுறவங்க, அவங்க உடம்பு கேட்குதுங்க. இது நிகர்சனமான உண்மை. ஆனால் நாம என்ன நினைச்சிட்டு போனா, நீ குண்டா இருக்கனால தான் நீ சாப்பிட்டு இருக்க, நீ இப்படி சாப்பிட்டு இருக்கனால தான் நீ குண்டா இருக்க அப்படி சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்துடும். அது பிஹேவியர் கிடையாதுங்க. அது உண்மையிலே என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கே அறியாம அவங்களுக்கு தோணலை பசி எப்போ வருது, எந்த மாதிரி பசி, அதுக்கு சாப்பிடணுமா வேண்டாமா, அது தண்ணியினால கியூர் ஆகுமா இல்லை வேற சாப்பிட்டா தான் உனக்கு உங்களோட பசி அடங்குமானது தெரியாமலே அது பை டிஃபால்ட்டா சாப்பிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சில பசி தண்ணி பசியா இருக்கும், ஆனா சிலபடி பசி வந்து சாப்பிட்டா தான் குணமாகும். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது என்னது, தண்ணி பசிக்கும் சாப்பிடுறோம், சாப்பாடு பசிக்கும் சாப்பிடுறோம். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். 1 லிட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போனேன்னா சாயங்காலம் ஆஃபீஸ்ல இருந்து திருப்பி அந்த 1 லிட்டர் பாட்டில் வாபஸ் வரும். அதுல தண்ணி குடிக்கவே மாட்டேன் நான். ஸோ என்ன உடம்புக்கு என்ன பண்றோம், நான் என்ன பண்ண துரோகம். 1 வேளை சாப்பிட்றோம் யோகி, 2 வேளை சாப்பிட்றோம் ரோகி, 3 வேளை சாப்பிட்றோம் போகி, அதுக்கு மேலே சாப்பிட்றோம் எங்களை மாதிரி துரோகி. சரியா? நாங்கெல்லாம் துரோகியா இருந்தவங்க. சரியா? துரோகிலேருந்து யோகியை நோக்கி போயிட்டு இருக்கோம்னால இப்போதான் வந்து போகி ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். சரியா? வெரி குட். ஸோ இப்போ போவோம். நமக்கு போகினா வந்து சன்ஸ்கிருத். சரியா? ஜோ போக் கர்த்தா है அதாக்கம். ஓகே. ஸோ எஸ். ஸோ எங்கே போச்சு இது இருக்கு. எஸ், ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எஸ், தம்ஸ் அப் பண்ணிடுங்க ஒரு வாட்டி. நாராயணன் சார் அப்படியே ஸ்க்ரீனில் மேலே ஸ்க்ரீனில் தம்ஸ் அப் பண்ணிடுங்க. வெரி குட். சொல்லுங்க மேம். ஓகே. ஈட்டிங் ஹேபிட்ஸ் வித் அன் ஈட்டிங் டிஸார்டர். நமக்கு ஹேபிட்னா என்னது? ஹேபிட்னா பழக்கங்கள், டிஸார்டர்னா கோளாறுகள். இப்போ கோளாறுகளுக்கும் பழக்கங்களுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம், அதாவது டிஃப்ரென்ஸ் என்ன, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் இன்னைக்கு. ஓகே. ஸோ ஈட்டிங் ஹேபிட்ஸில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னன்னா, ஒரு செகண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் என்ஜாய்மெண்ட். அதாவது நமக்கு ஒரு ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய என்னன்னா, நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் என்ஜாய்மெண்ட்டு. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் என்ஜாய்மெண்ட்டில் என்னன்னா, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்கார் வச்சுங்க. இப்போது அருண் கார்த்திக் சாரை எக்ஸாம்பிள் எடுத்துவோம். அருண் சார், நீங்கள் கோவப்பட மாட்டீங்களே? நான் ஏன் சார் கோவப்படுறேன்? நீங்க தாராளமா பண்ணுங்க சார். சரி, ஓகே. ஏன்னா நீங்கள் நான்லாம் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கோம் இல்லை, அதனால் நமக்கு என்ன crocodile ஸ்கின். சரியா? ஓகே. ஸோ அருண் கார்த்திக் சார் இல்லை மகேஸ்வர் மாதிரி வச்சுங்க. நானும் வெறும் மார்க்கெட்டிங்கில் இருந்ததுனால நம்மளாம் வந்து டெய்லி கிளம்புற வந்து நமக்கு எல்லாம் நம்ம எல்லாம் எப்படின்னா சிங்கம் மாதிரி அன்னன்னைக்கு வேட்டையாடினா தான் நம்மளால் முடியும், சர்வை பண்ண முடியும். அப்போ டெய்லி கஸ்டமர் மீட் பண்ண போனோம், டெய்லி எங்கேயா போனோம், பொண்டாட்டி கூட கிளம்பும்போது அப்போ தான் சண்டை நடக்கும். அப்போ சாப்பிடாம வீட்டிலேருந்து போகிறது, அப்போ கிடச்சது என்னது, 4 காப்பி குடிக்கிறது, இல்லாட்டி எங்கேயா ரஸ்க்கு சாப்பிட்றது, இல்லை பிஸ்கட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஓடி டக்கு டக்குன்னு போகிறது. ஐயோ சாப்பிடலையே சொல்லி கிடக்கும் 11 மணி வாக்கில் எங்கேயாவது போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி 4 மணி வாக்கில் போய் எங்கேயாவது எது கிடைக்கிறதோ அதை வச்சு லஞ்சா சாப்பிட்றது. பின்ன ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக சாப்பிடலாம்னு சொல்லி வீட்டில் பொண்டாட்டி பண்ணி வச்சுருப்பாங்களே அதை போய் சாப்பிட்றது. இந்த மாதிரி கண்டிஷனில் நாம் இருந்தோம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, மொத்தத்தில் பார்த்தா அந்த சாப்பாடு இல்லாமல் ஓடி இருந்தோம்னா நல்லா ஓடி இருப்போம். ஆனால் அந்த சாப்பாடு சாப்பிடணுமே, இந்த சமயத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லி அந்த பேட்டர்னில் நாம் இருந்து அதை சாப்பிட்ருக்கோம். கரெக்டாக அருண் சார்? நம்ம எப்படி தானே இருந்தோம்? கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்டாக சொல்றீங்க. சரியா? ஸோ இது வந்து இதனால ப்ளோட்டிங் வந்திருக்கிறத நம்ம ஒத்துவே மாட்டோம். ஐயோ நம்ம வந்து இது சாப்பிட்டனால ப்ளோட்டிங் வந்திருக்கு, ஏதோ சாப்பிட்ருக்கோம், சரியா இல்லை, அப்படிதான் பிளேம் பண்ணியிருக்கோம். கரெக்டா அருண் சார்? அந்த கடையில் பச சாப்பிட்டேன், அங்கே தான் ப்ராப்ளம்ப்பா, அதில் தான் ப்ராப்ளம். அவனே நீ உனக்கு கேலரிக்கு மேலே நீ எடுத்திருக்க, அதனால ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நம்ம ஒத்துவே மாட்டோம். அந்த புரிதல் வரத்துக்கு இந்த செஷன் தான் நமக்கு யூஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறவங்க இந்த புரிதலை புரிஞ்சுக்குங்க. நமக்கு ஒரு பேட்டர்ன் செட் ஆயிடுச்சு நம்ம உடம்புக்குள்ள. அந்த பேட்டர்னை பூர்த்தி பண்றதுக்கு வேண்டி நம்ம அந்த சாப்பிட்டது தான் நம்மளோட மேஜர் சேலஞ்சு. அந்த மாதிரி இருந்தோம், அதனால தான் வெயிட் போட்டது. தவிர நம்ம அதிகமாக சாப்பிட்டாலோ நம்ம கம்மியாக சாப்பிட்டாலோ வெயிட் போடுறது கிடையாது. ஓகே. அதே மாதிரி ஒரு ஃபிட்னஸ் பர்சன் இருக்கார் வச்சுங்க. நம்ம யார் ஃபிட்னஸ் பர்சன்? நாராயணன் சார் பெஸ்ட் எக்ஸாம்பிள். செம்மையா வந்து என்னோட சாப்பாடை வந்து கண்ட்ரோலில் வச்சு சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவர் வந்து வெயிட் லாஸ்க்கு வேண்டி நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஐயோ கொஞ்சம் கூட சமைக்கிறாரு சார். அதான் அது ஓகே சார், நான் சொல்லிடுறேன் சார். அவர் நான் ஃபிட்னஸ் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், சமையல் எக்ஸாம்பிள் எடுக்கல. சரியா? நீங்க இப்போ நீங்க நடுவில் பேசிங்கன்னா என்ன ஃப்ளோ பறந்து போயிடும். ஓகே. இப்போ நாராயணன் சார் வந்து நம்ம ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவர் என்னடானா டயட்டும் சூப்பராக பார்த்துக்கிறாரு, அவரே தன்னோட சாப்பாடையும் பண்ணிக்கிறாரு, அவரே தன்னோட ஃபிட்னஸும் பார்த்துக்கிறாரு. ரெண்டுத்தையும் பார்த்துன்னுட்டு அவர் வந்து ரொம்ப கான்சியஸ். எனக்கு இந்த 300 கிராம் கம்மி ஆகணும்னா நாளைக்கு இந்த 300 கிராம் கம்மி ஆகணும், இல்லாட்டி அது வந்து நான் விட மாட்டேன்.
அப்போ நாராயணன் சார் காலம்பரம் அடுத்த நாளைக்கு எந்த தப்பு இருந்தாலும் அடுத்த நாளைக்கு எப்படியாவது மெயின்டைன் பண்ணி reduces it. ஸோ இது வந்து இன்னொரு பேட்டர்ன். இது வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து பிஸி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ரெண்டாவது வந்து ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. இப்போ நாராயணன் சார் தனியாக இருக்காருன்னா அவருக்கு வந்து எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அவர் ஒருவேளை மீலை ஸ்கிப் பண்ணிட்டு கூட தன்னோட ஃபிட்னஸ் லெவல்ஸை கூட்டி தன்னோட கேலரியை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு கல்யாணம் ஆனவருக்கு தான் தெரியும் என்ன கத்தன்னு சொல்லி. வெளியிலலாம் சாப்பிட்டு போய் வீட்டில் சாப்பிடல என்ன வரும் சார் சொல்லுங்க பாப்போம். எங்க வீட்டுல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சார். இப்போ இந்த முன்னாடி பார்சல் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லுவாங்க. செய்யல, நீ வெளியே சாப்பிடுறியா, எனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துருன்றாங்க, அவ்வளவுதான். இதுல இன்னொரு மஜா என்ன தெரியுமா? இதுல இன்னொரு மஜா என்ன தெரியுமா? ஒரு ஆண் ஒரு ஆம்பளை வீட்டுல இருக்காரு, அவருக்கு அம்மாவும் இருக்காங்க பொண்டாட்டி இருக்காங்க, ரெண்டு பேரும் தனிஜ வேல் பண்ணா அவனுக்கு கதி என்ன ஆகும் தெரியுமா? அதுதான் நான். ஓகே, புரிஞ்சுக்கங்க நீங்க எல்லாரும். ஓகே ஓகே சரி. ஸோ இப்போ ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ்ல முக்கியமான அம்சம் என்னன்னா ஃபோக்கஸிங் ஆன் ஹங்கர் கியூஸ். பசி வரும் முன் சாப்பிட்றது. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? ஐயோ எனக்கு பசிடுமோ, இப்போ ஏதாவது போட்டு வச்சுப்போம். ஐயோ எனக்கு பசி வந்துருமே, இப்போ ஏதாவது போட்டு வச்சுப்போம். பொண்டாட்டி வெளியில போறான் வேலையா, அர்ஜென்ட்டா 11 மணிக்கு, நீ எனக்கு காப்பி போட்டு வச்சிருங்க, ஃபிளாஸ்கில் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த அதான் எனக்கு பசிடுன்னு சொல்லி தெரியறதுக்கு கொண்டே இப்போயே போட்டு வச்சுக்கிறது. ஸோ இது ஒரு பக்கம் ஹேபிட். அதாவது ப்ரிமெச்சூரா அந்த நியூட்ரிஷனல் பேலன்ஸ் என்ன இருக்கும் ஒன்றுமே தெரியாது, எந்த கில்ட்டும் கிடையாது. நான் காப்பி குடிக்கணும், நீ அதை பண்ணி வச்சுட்டு போ. நீ வெளியில போற ட்ரெயினுக்கு போறேன்னாலும் பரவாயில்ல, எனக்கு சாப்பாடு பண்ணி வச்சுட்டு போ. அந்த மாதிரி கண்டிஷன்ல நான் இருந்தேன். சரியா? அதே மாதிரி டிஸார்டர்ட் ஈட்டிங் பேட்டர்ன்ஸ். ரெண்டாவது பேட்டர்ன் என்னன்னா ரெகுலேஷன் கிடையாது, ஒரு ஃபிக்ஸட் ரூல்ல சாப்பாடு கிடையாது. ஒரு மீல் சாப்பிட்றதுக்கு டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்கிப் பண்ற வந்து கிடையாது. அதே மாதிரி பாஸ் என்ன திட்டான், இந்த மாதிரி பல பேருக்கு ஆஃபீஸில் இருக்கும் இந்த பிரச்சனை. எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் நிறைய இருந்தது. அவன் வந்து அவன் பாஸ் கூட ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவான், சண்டை வரும். ஏத்தாப்புல போய் குமரி கொட்டுறதெல்லாம் எங்க தெரியுமா? கடைக்கு வெளியில இருக்க வீட்டுக்கு ஆஃபீஸ் வெளியில இருக்கிற டீ கடையில சமோசா சாயா பிஸ்கெட் அவனுக்கு பில்லு கூட்டிட்டு விடுவாங்க. கரெக்டா? என்ன அருண் சார்? ஆஃபீஸோட 90% பாலிடிக்ஸ் நம்ம வெளியில நம்மள வந்து துக்க விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் கூட வர வருவானுங்க. ஆமா, அவங்க வாங்கி கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு நம்ம குமரலுக்கு நம்ம சாப்பிட்டு தீப்போம். புகைப்பட்ட மனதே ஒரு புகை போட்டு ஆத்து சொல்லுவோம் இல்ல, அந்த புட்பட்ட மனதே புகைப்பட்ட அந்த மாதிரி நம்ம டீ சாப்பிட்டு ஆத்துவோம். ஆமா. சோ இது வந்து டிஸார்டர்ட் ஈட்டிங் பேட்டர்ன். இப்போ அங்க சமோசா சாப்பிட்டு இருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஐயோ மத்தியானம் லஞ்ச் சாப்பிடலையே, ஐயோ இது கொண்டு போலன்னா பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி அதை சாப்பிடுறது. ஸோ இது வந்து இன்னொரு பேட்டர்ன். ஓகே, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அடுத்தது கிளினிக்கல் ஈட்டிங் டிஸார்டர்ஸ். இது என்னன்னா சைக்காட்ரிக் டயக்னோசிஸ். சாப்பிட்டது மறந்து போயிடும். எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர், ஐயோ நான் சாப்பிட்டேன். சில பேர் எல்லாம் அந்த நம்ம கம்யூனிட்டியில் ஒரு ஆள் இருந்தார், அவர் பேர் மிஸ்டர் சந்திரமௌலி. அவரோட ரொம்ப பெக்யூலியரான தைராய்டு. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷனல் இன்டர்வென்ஷனால அவங்களுக்கு வந்து சடனாக வந்து எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர்ஸ் வருது. இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை, சாப்பிடலைன்னா பைத்தியம் பிடிச்சிடும், பயங்கர கோவமாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டா தான் கோவம் அடங்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால பசி வருது. ஸோ பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்தி ஈட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இன்ட்யூட்டிவ் ஹங்கர். அதாவது நம்ம பாடி வந்து சிக்னல் கொடுக்கும் சாப்பாடை பற்றி, நம்ம பசியை பற்றி ஒரு சிக்னல் கொடுக்கும். முதல் பசி வந்து நேரம் கெட்ட நேரத்தில், இப்போ இங்கே கம்யூனிட்டியில் வந்தப்பறம் கற்றுனது சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. எங்கள் டேபிள், என்னோட ஆஃபீஸ் எப்போவுமே எங்கிட்ட, நான் ஜிஎம் லெவலில் இருந்ததுனால என் டேபிளில் எப்போ வந்தாலும் எங்கள் டேபிளில் ஏதாவது சாப்பிட இருக்கும். யார் வந்தாலும் ஒரு பேக் இருக்கும், அதில் நம்கீன் இருக்கும், பிஸ்கெட்ஸ் இருக்கும். அதுவும் நான் வந்து எப்படின்னா மொடா குடியன் காப்பிக்கு 7 to 8 காப்பி தனி ஃப்ளாஸ்கில் எனக்கே வாங்கி நிறச்சிடுவேன். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அதே மாதிரி எப்போவுமே என்னோட பிஸ்கெட்ஸ் இருக்கும், நம்கீன் இருக்கும். யாருக்கு பசிக்கிறதோ என்னோட டேபிளுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி எப்படின்னா பசிடுமோன்னு சாப்பிட்டு இருந்தேன், அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி இன்ட்யூட்டிவ் ஹங்கர், நமக்கு ஹங்கர் வருது, அந்த ஹங்கர் வந்து கரெக்டா தப்பா, அதாவது நேரத்தில் வர ஹங்கரா, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னருக்கு நடுவில் வரங்கரா, இல்லை டிஃப்ரெண்ட் லெவலில் வராங்கரா, அப்படி டிசைட் பண்ணுறதே நம்ம கஷ்டமாக இருந்த போது தண்ணி குடிச்சா தெரிஞ்சிடும் பசி அடங்குமா அடங்கலையா, பசி தானா இல்லை, ஒரு பசிக்குண்டான அறிகுறி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அட்வான்ஸ் ஏப்பமா, அந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஆனால் அது நமக்கு அப்போ தெரியாமல் இருந்ததுனால அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தோம். இப்போ அது கண்ட்ரோலில் வந்திருக்கு. இப்போ அந்த 12:30 மணினா 1 மணினா கரெக்டாக 4 மணி நேரம் ஷேக் குடிச்சிட்டு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பசி வரும். அதுக்குண்டான வேலைகள் தான் நம்ம பண்ணுறோம். நியூட்ரிஷனல் வெரைட்டி. இப்போ இன்னைக்கு பாருங்க எங்களோட ஃபுட் பிளேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல ஐதர் உருளைக்கிழங்கு இருக்கும், இல்லாட்டி ஒரு காரக்கறி, ஒரு கூட்டு இருக்கும், நிறைய ரைஸ் இருக்கும். அந்த ரைஸ் 3 வாட்டி ரிப்பீட் ஆகும். நம்ம சிவசங்கரி மேம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, சார் நீங்கள் எங்களுக்கு ஃபுட் பிளேட் எல்லாம் கரெக்டாக போடுறீங்க, ஆனால் அந்த ஃபுட் பிளேட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார் சொல்லி மேடம் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வரும், ஒரு பக்கம் நீங்கள் இப்போ சாப்பாட்டில் கண்டு வைக்கிறாங்க சொல்லுவாங்க. முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒரு தடவை நீங்கள் போட்டு சாப்பிடும்போது அந்த காய்கறிகளோட கண்டென்ட்டும் அந்த கூட்டோட கண்டென்ட்டையும் கூட வச்சுட்டு ரைஸோட வெரைட்டியை கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உங்கள் உடம்புல பார்க்க தொடங்கலாம். யூ கேன் சப்ஸ்டியூட் தட் வித் எனி சலாட், ஒரு ஃப்ரூட்டு. இப்போ நம்ம கம்யூனிட்டியில் பல லேடிஸ் வந்து அற்புதமான பிளேட்ஸ், வேற பியூட்டிஃபுல் பிளேட்ஸ், இந்த கலர் ஆஃப் பிளேட் 7 கலர்ஸ் அழகாக இருக்கும். ஒரு எக்கு, ஒரு இது மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க, ஒரு நான்வெஜ் வச்சுக்கிறாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஆஃப் வெரைட்டி ஃபுட்டை
நம்ம கம்யூனிட்டியில் வந்தவங்களுக்கு சாப்பாடை பற்றி தெரியறது. அதே மாதிரி சோஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சில மீட்டிங்ஸ்க்கெல்லாம் நான் போகும்போது கம்பைண்டாக எனக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வருது, இந்த மாதிரி நான் வந்து போய் சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு இது வருது. அவ கூட போனாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ முன்னாடி எல்லாம் எப்படின்னா, ஓ இன்னைக்கு பார்ட்டினா அங்கே போய் சாப்பிட்டே ஆகணும் அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியறது, ஏன்னா நமக்கு தெரியறது இது நமக்கு வேணாமா வேண்டாமா சொல்லி. ஓகே, ஸோ சோஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி வித் அதர்ஸ் வித்தவுட் கில்ட். அதாவது எந்த விதமான சங்கோஜமே கிடையாது. நீ காலம்பரையும் சாப்பிட்ருக்கேன், மத்தியானம் சாப்பிட்ருக்கேன், நீ ராத்திரியும் சாப்பிட போறேன், 3 வேளைக்கு வெளி சாப்பாடு சாப்பிட்டோம், உடம்பு என்னங்கிறது ரணமாயிடும். இதுக்கு நான் வந்து எனக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் ஒன்று கொடுப்பேன். எத்தனை பேர் ஒரே மாசத்துல ஒரு கல்யாணம், 2 கல்யாணம், 3 கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கீங்க சொந்தக்காரங்களோடது? கொஞ்சம் பேசுவோமா? டாபிக் ரொம்ப போரிங்கா போகுதோ? இல்ல சார், நல்லா தான் போகுது, சொல்லுங்க. ஆனா பத்மா விஜய் மேம் சொல்லுங்க, ஒரே மாசத்துல 2 கல்யாணம், 3 கல்யாணம், ஒரே வாரத்துல 2 கல்யாணம். ஒரே வாரத்துல கூட அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். ஹாப்பி ஈவினிங் சார், ஹாப்பி ஈவினிங் ஆல். 1 வீக்லயே கூட மண்டே ஒரு மேரேஜ், ஃப்ரைடே ஒரு மேரேஜ், மார்னிங் ஒரு மேரேஜ், ஈவினிங் ஒரு ரிசப்ஷன், இந்த மாதிரி கூட அட்டெண்ட் பண்ணிருக்கோம் சார். நீங்க போறீங்க, உங்களோட அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு உடனே கிளம்ப விட்டுடுவாங்க உங்களை? இல்ல சார், அது எப்படி விடுவாங்க? சாப்பிட்டு தான் போகணும்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா சாப்பிட்டு போகணும், தான் போனோம், சாப்பிட்டு தான் போனோம். இதுவே ரொம்ப சொந்தக்கார உறவா ஆயிடுச்சுன்னா 3 வேளையும் சாப்பிடணும். கரெக்டா? ஆமா, 10 வேளை சாப்பிட்றவங்களா இருக்கீங்க, வீட்டுல வந்து 2 வேளை தான் சாப்பிட்றவங்களா இருக்கீங்க, இந்த கல்யாணத்துக்கு போனா ஒரு 3 வேளை தம் கட்டு கட்டி தான் ஆகணும். சரியா? அதுவும் நல்லா இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுருவோம், தெரியாம நமக்கு தெரியாமலே சாப்பிட்டுருவோம். அப்ப பார்த்து நமக்கு அவங்க பண்ணிருக்கிற சாப்பாடு ஏதோ நன்னா இருக்கும்னு சொல்லி அதுவும் நன்னா சாப்பிட்டுடுவோம். புரிஞ்சுதா? இப்போ இந்த கம்யூனிட்டியில வந்த பிறகு அந்த புரிதல் மாறி இருக்கு. நமக்கு சாப்பிடுறோம், லஞ்ச் டின்னர் சாப்பிடுறோம்னா அடுத்த 3 நாள்ல நம்ம எப்படி கேலரியை பேலன்ஸ் பண்ணுங்கிறத நம்ம இங்க வந்து கத்துட்டு இருக்கோம். ஆனா அங்க வந்து அப்படி கிடையாது. அங்க நமக்கு எப்படின்னா மேண்டேட்டரியா நம்ம வந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம இருந்தோம். கரெக்டா? எஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த நாள் காலையில வெயிட் மெஷின்ல ஏறி நிற்கும் போது ஐயோ ஏறிட்டு 1 கிலோ எப்படி நடக்கிறது, அதை பத்தி தான் யோசிப்போம். சாப்பிட முடியும், சாலடா சாப்பிடுதான் யோசிப்போம். அந்த மாதிரி இப்ப சாப்பிட்ட பிறகு அடுத்த 1 வாரத்துக்கு நம்ம ஹெல்த் எப்படி இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கும். அடுத்த நாள் எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கா இருக்கும். உடம்பு ரொம்ப மந்தமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்பவே வேதனையா இருக்கும். ஏன்டா இப்படி சாப்பிட்டோம், ஒரு வாட்டி கில்ட் மாதிரி வரும் நமக்கு. கரெக்டா? எல்லாருக்கும் கண்டிப்பா கில்ட் வரும் சார். கில்ட்டியா இருக்கும், ஐயோ இன்னைக்கு இவ்வளவு சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு கில்ட்டியா. இங்க வந்த உடனே ரொம்ப ஃபீல் ஆகுது, ஐயோ இதை சாப்பிட்டுட்டோமே, இன்னைக்கு தெரியாமையாவது சாப்பிட்டுட்டோமே, இல்ல அவங்க கம்பல் பண்றாங்கன்னு சாப்பிட்டுட்டோமே, எப்படியாவது நாளைக்கு நாளானிக்குள்ள இந்த வெயிட்டை குறைச்சிடணும் அப்படின்னு தோணும் சார். கண்டிப்பா தோணும். சாப்பிடுறது வந்து ஈட்டிங் ஹேபிட். இப்போ இந்த ஈட்டிங் ஹேபிட் எப்படி கிளினிக்கல் டிசார்டரா மாறுறதோ அது இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல் வந்து அனோரெக்சியா நர்வோசா. இந்த அனோரெக்சியா நர்வோசானா என்னதுன்னா சிவியர் ஸ்டார்வேஷன். அதாவது நான் சாப்பிட்டேன் அந்த கில்ட்ல, இல்ல நிறைய பேர் வந்து தன் உடம்ப வந்து அநியாயத்துக்கு பட்டினியா போட்டுடுவாங்க. 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப இது பண்ணி எக்ஸ்ட்ரீம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுட்ல கொண்டு வந்து டயட்டிங் அப்படியே இமாலய மலையில வந்து ஒரு தபஸ்யா இருக்கிற மாதிரி, ஒரு தபஸ் இருக்கிற மாதிரி கண்டிஷனை கொண்டு வந்துருவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ என்ன ஆகும்னா இதுல வந்து டிராஸ்டிக்கலி தன்னோட கேலரிஃபிக் வேல்யூவை கம்மியாக்கிடுவாங்க. வெறும் ஃப்ரூட்ஸா சாப்பிட்றது, வெறும் தண்ணியா குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பாருங்க, ஒரு நாள் பூரா இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெறும் சலாடை மட்டும் சாப்பிடுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க பயங்கரமா. இப்போ நீங்க யூடியூப்ல எல்லாம் வீடியோல ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் 5 நாள் ஃபாஸ்டிங் பண்ணேன், நான் 6 நாள் ஃபாஸ்டிங் பண்ணேன், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சேன், எலக்ட்ரோலைட் மட்டும் பண்ணேன். இது வந்து இந்த அனோரெக்சியால கொண்டு போய் விடும். அவங்க 5 கிலோ கம்மியாக்கலாம், 4 கிலோ கம்மியாக்கலாம், 3 கிலோ கம்மியாக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா திரும்ப போடும் பாருங்க, 2 மடங்கா போட்டுடும் அது. சரியா? ஸோ இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு சிஸ்டம். நம்ம உடம்புக்கு பலவிதமான பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு உண்டான கஷ்டங்கள் கொடுக்கறது. ஸோ இதில் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து தனியாக வந்து நாளைக்கு இருப்போம். அந்த ஃபாஸ்டிங்கோட டாப்பிக்கில் என்னெல்லாம் மேல் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது சொல்லி அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு we will plan for that also. ஓகே, ஸோ நம்மளோட இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ பெட்டர், எவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் ஒரு கன்சிஸ்டன்ட் வேல நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் வந்து கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புலிமியா நர்வோசா. இது வந்து என்னன்னா, இதெல்லாம் நர்வோசானா நர்வஸ் டிசார்டரா மாறுறது, கிளினிக்கல் டிசார்டர், கோளாரா மாறுறது. சரியா? ஸோ அனோரெக்சியா நர்வோசா, புலிமியா நர்வோசா. இந்த நர்வோசா வந்து என்னன்னா, இதில் வந்து என்னன்னா ஈட்டிங் இன்வால்வ்ஸ் இன் சைக்கிள் அண்ட் ஷார்ட் பீரியட்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறது, பிஞ்ச் ஈட்டிங் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பாப்கார்ன் வந்து ரெகுலராக சாப்பிட்றோமா? பாப்கார்ன் கிடையாது. கரெக்டா? ஆனால் சில தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது சடனாக வந்து அங்கே பார்த்தானா, இன்னைக்கு நீங்கள் அன்லிமிடெட் பாப்கார்ன் எடுத்துக்கலாங்க, 1க்கு 2 வாட்டி எடுத்துக்கலாம், 2க்கு 3 வாட்டி எடுத்துக்கலாம்னு சொல்கிறான். நம்ம டிக்கெட் காஸ்ட்டோட பாப்கார்ன் ஒரே ஒரு லிமிட் லார்ஜ் வாங்கியிருப்போம்.
அதை எத்தனை வாட்டி ரீஃபில் பண்ணுவோம்? இதுக்கு வந்து அருண் சார் தான் கேட்கணும். ஏன்னா நம்ம இதை 2 வாட்டி சார், 2 வாட்டி. நம்ம பிளான் போட்டிருப்போம், நம்ம 4 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம், 2 வாட்டி சாப்பிடுவோம், 3 வாட்டி சாப்பிடுவோம் பிளான் போட்டிருப்போம். சொல்றது ஆனா வந்து சத்தியமா அந்த ஒன்ன சாப்பிட்டு முடிக்க முடியாது. இல்ல, நான் வந்து ஒரு வாட்டி காலி பண்ணி 2வது வாட்டி ஃபில் பண்ணி சாப்பிட்டு காலி பண்ணுவேன். நீங்க சாப்பிடுவீங்க முதல்ல. ஆனா முன்னாடி அது இப்போ இல்ல. ஆமா. ஆனா நாம நினைச்சது என்னன்னா ஃபுல்லா சாப்பிட்டு முடிப்போம் சொல்லி. அதே மாதிரி பிஞ்ச் ஈட்டிங். இப்போ கூல் ட்ரிங்க்ஸும் வாங்குவேன், கூல் ட்ரிங்க்ஸும் சேர்த்து குடிப்பேன். ஆமா, எனக்கு சில சமயத்துல முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து பல கம்பெனிஸ் வந்து ஜிஎம்ஆ இருந்த போது எனக்கு பெரிய கார்பரேட் பார்ட்டிஸ் எல்லாம் வரும். இந்த வெஹிக்கிள் லான்ச்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது கார்பரேட் பார்ட்டிஸ் தான் வரும். அப்போ பார்ட்டியில எல்லாம் போனோம்னா சும்மா தம் கட்டுறது அதெல்லாம் வந்து விடவே கூடாது. ஐயோ 5 ஸ்டார் இருக்கும் எல்லாம். அதெல்லாம் டெல்லியில இருக்கிற டாப் மோஸ்ட் ஹோட்டல்ஸ்ல பார்ட்டிஸ் நடக்கும். ஐயோ இங்க சாப்பாடு நல்லா இருக்குமே. நாம வந்து யங் ஏஜ்ல சாப்பாடு பார்க்கறதுனால இந்த ஒரு பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர்ல நம்ம போயிடுவோம் அங்க. அதனால என்ன ஆகும்னா உடம்பு வேற லெவல் ஆயிடும். அதுக்கப்புறம் கடைசியில என்ன ஆகும்னா இதெல்லாம் வந்து பண்ண பிறகு நமக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு இறங்கிடுறோம். நம்ம கண்ணாப்பி தானே சாப்பிட்றதுக்கு, சரியா? கண்ணாப்பி தானே சாப்பிட்றது இறங்கிடுறோம். இறங்கின பிறகு நமக்கு என்ன ஆகுறதுன்னா நம்ம மேல கண்ட்ரோல் இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி ஆயிடும். ஒரு பக்கத்துல என்ன ஆகும்னா நம்ம பாடியோட உறுப்புகள் எப்படின்னா இட் ஒர்க்ஸ் ஆன் அ பேட்டர்ன். அதாவது நம்ம எக்ஸசைஸ் சாப்பிடும்போது நம்ம உடம்பு என்ன செய்யும் தெரியுமா? ஸ்டோரேஜ் மோடுக்கு போயிடும். நம்ம டைஜஷன் பண்ண பிறகு அது வந்து எப்படியாவது வந்து தன்னோட பவர் ஹவுஸ், அதாவது ஃபேட் செல்ஸ் ஸ்டோரேஜுக்கு போயிடும். எதுக்குன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கேட்டிருப்பீங்க. ஒரு இடத்துல வால்கனோ வந்திருக்கு, இல்லை ஒரு இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைடு வந்திருக்கு. இப்போ வயநாட்டில் நடந்தது. அந்த எக்ஸாம்பிள் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி பார்க்குறேன். வயநாட்டில் வந்து ஒருத்தர் வந்து தண்ணிக்குள்ள அந்த நிலச்சரிவு வந்து கடல் அந்த தண்ணி கீழே போய் மண்ணிலேருந்து சில நாட்களுக்கு பிறகு அவர் வெளியில் வந்தார். அவருக்கு தண்ணி கிடச்சிது, ஆனால் பசியனால அவர் சாவலை. எப்படி வந்திருப்பார் வெளியில்? அட்மிட் பண்ணி பேசுங்க யாராவது. நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன், உங்க உடம்பு எப்படி ஒர்க் பண்றது சொல்லி. ஓகே சொல்லுங்க சார். சொல்லுங்க. சித்தர்கள் புலவர்கள் சித்தர்கள் சொல்ல வேண்டாம். ஓகே, சோ இப்போ வந்து அதே கல்யாணம் எக்ஸாம்பிளுக்கே வருவோம். திரும்ப ஒரு கல்யாணத்துக்கு போறோம். காலம்பர பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், சாயங்காலம் பஜ்ஜி சொஜ்ஜி, சாயங்காலம் டின்னர், அடுத்த நாளைக்கு காலம்பர கட்டிச்சாத கூட திருப்பி ஏதாவது மத்தியானம் சாப்பாடு எல்லாம் சேர்த்து நம்ம தம் கட்டி ஒரு வாரத்துக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து விடுறது. ஆனா வீட்டுக்கு போன பிறகு ஐயோ திருப்பி பசிக்குமே. ஏன்னா பசியும் வரும். அது நமக்கு வேணாமா வேண்டாமா டிசைட் பண்றது நம்ம வேலை. ஆனா அப்போ அந்த மூளை கிடையாது நமக்கு. அப்போ உடம்பு என்ன பண்ணும்னா, ஓகே நாளைக்கு இவர் பட்னியா போறார், நாளைக்கு இவர் ஃபாஸ்டிங் போறார். நம்ம உடம்பு வந்து ஸ்டோரேஜ் மோட்ல வச்சுக்கும். எல்லாத்தையும் விரிய தொடங்கும். உடம்பு வயர் பல்கி ஆயிடும், உடம்பு பல்கி ஆயிடும், ப்ளோட்டட் ஆயிடும், கேஸ் ஃபார்ம் ஆயிடும். அடிஷனல் ஸ்பேஸ்ல வந்து எல்லாம் வந்து ஃபேட் வந்து ஸ்டோரேஜ்ல போயிடும். ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபேட் உடம்புல ஸ்டோர் ஆயிடும். அடுத்த 5 நாளுக்குள்ள நீங்க ஒரு பத்தியம் பார்க்காம கரெக்டாக சாப்பாடை குறைக்காம நீங்க வந்து திருப்பி வந்து அதே மாதிரி சாப்பிட்டேன்னா அடுத்த 5 நாளுக்குள்ள அந்த ஃபேட் வந்து உங்க உடம்புல வெயிட்டா மாறிடும். அப்படிதான் வெயிட் பண்றது. புரிஞ்சுதா? ஸோ இந்த கான்செப்ட்ல நம்ம உடம்பு ஒர்க் பண்றது. உடம்புக்கு நீங்க என்ன வேணாலும் உள்ள போட்டாலும் அது வாட்டி ஏத்து உள்ள வச்சுக்கும். ஆனா அதுக்குண்டான நெகட்டிவ் இம்பாக்ட் என்னன்னா, இட் வில் கிவ் அ ரேஸ் டு யுவர் ஃபேட் லெவல்ஸ் அண்ட் ஃபேட் லெவல்ஸ் வில் கிவ் யூ ரேஸ் டு யுவர் வெயிட் லெவல்ஸ். உங்க உடம்புல வெயிட்டை கூட்டும். ஸோ பிஞ்ச் ஈட்டிங், எதை பார்த்தாலும் பார்த்தோடனே சாப்பிட்றது. பர்கர் வந்திருக்க உடனே ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறது, சிக்கன் வந்திருக்க ஆர்டர் உடனே வந்து பார்த்து ஆர்டர் போட்டு விடுறது. இந்த மாதிரிலாம் பல பேர் பண்றாங்க. அதுவும் தவறு. லாஸ்டா வந்து ஆர்த்தோரெக்சியா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மிஸ்டர் சந்திரமௌலி சொல்லி நம்ம டீம்ல இருந்தாரு. அவர் நம்ம காலனியில தான் இருந்தார். அவருக்கு வந்து அவர் சொன்ன வரை நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவருக்கு தைராய்டு இருந்தது. 11.12 1.92 தைராய்டு கம்மியாச்சு அவருக்கு. அண்ட் அவரோட ரிசல்ட் நம்மள்ட்ட இருக்கு. நான் வேணா யாரா கேட்டாங்கன்னா நான் அனுப்பித்தரேன். அவரோட ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட். கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்தது அவருக்கு. அவரோட மாத்திரைகளும் சிவசங்கரி மேம் கம்மியாக்கி கொடுத்தாங்க. அவர் எப்படின்னா தனியே வந்து உட்காந்து ஹீ வில் கிரை. அவர் சாப்பிடுவாரு. சாப்பிட்ட பிறகு ஐயோ ஜாஸ்தி சாப்பிட்டேன்னு சொல்லி வாயில விரல விட்டு வாயில் எடுப்பாரு. அண்ட் மோஷனே வந்திருக்காது, திருப்பி மோஷன் போவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிடிகுலஸ் சிம்டம். மோரோவர் இது வந்து இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஈட்டிங் டிஸார்டர் தான் இது. ஆர்த்தோரெக்சியா நர்வோசா சொல்லி ஆப்சசிவ் ஃபிக்சேஷன். ஐயோ நான் ஏதோ பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த கல்யாணத்தை போய் நான் சாப்பிட்டேன், அந்த கல்யாணத்தை போய் நான் இது பண்ணிட்டேன், நான் வந்து தெரியாதனமா சாப்பிட்டேன். அதுக்கு தன்னைத்தானே வந்து பீனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி அவங்களுக்கு ஆகிறது. ஸோ இதுவும் வந்து ஒரு கிளினிக்கல் டிஸார்டர்ல கொண்டு போய் முடியாது. ஸோ இது வந்து ஈட்டிங் டிஸார்டர். இதுல இம்பாக்ட்ஃபுல் விஷயம் என்னன்னா, 75% பீப்புள் இந்த கேட்டகரியில் எஃபெக்டடா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாதது. எப்படி ஸ்லீப் ஆப்னியால இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% ஆஃப் பீப்புள் ஆர் அஃபெக்டட் டுடே. ஸ்லீப்பிங் டிஸார்டர்ல மெஷின் வச்சு தூங்குறாங்க, ஸ்னோரிங் வருது, உட்காந்துன்னு தூங்கிடுறாங்க, பேசினே இருக்குமே தூங்கிடுறாங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. The problem is you don't know that you don't know about it. அந்த don't know of the don't know பாட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி இதுலயும் இருக்காங்க.
எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நான் எனக்கே அறியாம நான் சாப்பிட்றேன், நான் பார்த்தோன்னே சாப்பிட்றேன், நான் எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் எப்பவுமே சாப்பிட்ட பிறகு வாயில் எடுக்கிறேன், இல்லை இந்த மாதிரி பண்றேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கே அறியாமையில பண்றாங்க. ஆனா அது ஒரு டிசார்டர். இது சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நம்மள மாதிரி டாக்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ண, நம்மள மாதிரி வெல்னஸ் கோச்சஸ் தான் ஹெல்ப் பண்ண முடியும். சில பல டாக்டர்ஸ் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் உட்காந்து பேசி சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி செஷன்ல வந்தவங்க இன்னைக்கு கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது. மென்டல் அண்ட் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் ஆஃப் ஈட்டிங் டிசார்டர். இப்போ வந்து நிறைய பேருக்கு சிந்தனைகள்லையும் செயல்கள்லையும் மூளை ரீதியாக, மன ரீதியாக, உடம்பு ரீதியாக எல்லாருக்குமே இது எப்படி எஃபெக்ட் பண்ணுறதுனா டிஸ்ட்ரெஸ், சிவியர் எமோஷனல் ஸ்ட்ரெஸ். அதாவது சாப்பிட்டதுனால உங்களுக்கு வந்து ப்ளோட்டிங், அசிடிட்டி, கேஸ் அண்ட் இமோஷன், கோபம் வரும், நிறைய வேலை பண்ண முடியாது, கை கால் வலியில் உட்காந்துட்டு இருப்பாங்க, நிற்க முடியாது, நடக்க முடியாது, படுக்க முடியாது, படுத்தா ஏப்பமாக வரும், வாயில் எடுக்கிற மாதிரி ஃபீலிங் வரும், சோஷியல் ஐசோலேஷன், குண்டா இருக்கிறவங்கள பார்த்து நக்கல் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது ஈட்டிங் டிசார்டர்னால. அதிகமாக சாப்பிட்றாண்டே. இப்போ நிறைய இடத்துல எனக்கெல்லாம் நாங்கெல்லாம் போகும்போது என்ன வந்து பல பேர் வந்து சில பேர் ரொம்ப மட்டமாக பேசியிருப்பாங்க, நீ வந்துட்டு இல்லை எல்லாம் காலி ஆகிடும் அப்படின்னு பேசுவாங்க. மனசுக்கு ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது, நான் என்ன உம்பங்கா சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி சொல்கிற நிலையில் நம்ம இல்லை அன்றைக்கி. இப்போது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எம்பாரஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். நீ வந்துட்ட, நீ எல்லாமே சாப்பிட்டுடுவேன், நீ கொஞ்சமாக போட்டுக்கோ, நீ எடுக்காதே, இந்த மாதிரிலாம் பல பேர் வந்து நம்மளை வந்து ரொம்ப மட்டம் தட்டியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரும் பாருங்கள். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நல்லதுக்கு போயிருக்கோம், அவன் முன்னாடி சாப்பிடும்போது பாரு எவ்வளோ சாப்பிட்றான், அவன் எவ்வளோ சாப்பிட்றான்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒன்று, நம்ம யாராவது பார்க்குறோம்னா இந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாளைக்கு அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம்னா நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுனான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ நிறைய ஓவரால் மென்டல் வெல்பீங் தாட்டே வந்து கெட்டு போயிடும். நிறைய பேர் இந்த மாதிரி குண்டா இருந்தவங்க பல பேர் கல்யாணத்துக்கே போகிறது நிறுத்திருக்காங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கே நிறுத்திருக்கீங்க நீங்கள் போகிறது? யாராக இருக்கீங்களா? கொஞ்சம் குண்டா இருந்த போது நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனே அவாய்ட் பண்ணிட்டீங்க. வேண்டாமா, எனக்கு மரியாதை குறைவாக இருக்குது, எனக்கு இதாக இருக்குது, அதாக இருக்குது சொல்லி சொல்லுங்கள். யாராவது இருக்கீங்களா? இஸ் தேர் சம்மன் ஹூ கேன் டெல்? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஓ, கலைசெல்வி மேம் டச் பண்ணிட்டே போல. சொல்லுங்க சொல்லுங்க மேடம், அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல அம்பானி பேசினாலே கேட்காது. சொல்லுங்க மேடம். ஹாப்பி ஈவினிங் சார். வெல்கம் மேம். அதாவது நான் வெயிட் கரெக்டா, என்னுடைய பேர் கலைச்செல்வி சார். என்னுடைய வெயிட் வந்து இதுக்கு வரப்போது 73 கிலோ. அப்ப வந்து அதாவது இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வரவங்களோட கூட பிறந்தவங்களே என்னெல்லாம் கேள்வி பண்ணிருக்காங்க. அவங்க தான் முதல்ல வச்சு செய்வாங்க. அதாவது எனக்கு அதெல்லாம் இப்ப அவங்களே என்ன சொன்னாங்க பாருங்க, எங்க அக்கா, மூத்த அக்காவே, என்ன இப்படி ஆயிட்ட, என்ன செஞ்ச, முதல்ல கேக்குற வார்த்தை எல்லாமே தெரியும், அவங்க சொல்லியிருக்கேன். ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னா, அதாவது உடனே சடனா அந்த ஒரு 5 kg 7 kg குறைஞ்சிருக்கேன். இன்னைக்கெல்லாம் 66 தான் இருந்தேன் கரெக்டா. அப்படின்னும் போது அவங்களோட அதை திருப்பி அவங்களோட சொல்ல என்னன்னா, இப்படி குறையாத திடுத்து இன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன், நீங்க சொல்லி முடிங்க, அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப எங்க சார் தான் சொன்னாரு, அத்தாச்சி இப்பதான் அவளுக்கு கால் வலியே இல்லாம இருக்கு தாச்சி, கால் வலியில முழுசா ரிலீஃப் ஆயிட்டா, பெல்ட் போட்டா இப்ப வலிக்குது. அதான் முன்னாடி பெல்ட் போடாம என்னால நடக்க முடியாம இருந்தவ இன்னைக்கு பெல்ட் போட்டா அந்த இடம் நல்லா ஆயிடுச்சு. அதாவது அந்த ஸ்ட்ராங் ஆனதுனால வீட்டுக்குள்ளேயும் சரி, இப்ப வெளியே ஸ்டெப்ஸ்லயும் பெல்ட் போடாமே நான் நடக்கிறேன் இன்னைக்கு. அப்ப வந்து வெயிட் ஒரு எனக்கு காரணம். மேம் சொன்னாங்க, ஜெயந்தி மேம் தான் இது நன்றி சொல்லணும், நீங்க முழங்கால் வலிக்கு இது மட்டும் சொல்லாதீங்க, வெயிட் தான் ஃபர்ஸ்ட் காரணம் அப்படின்னாங்க. அந்த வெயிட் ஆட்டோமேட்டிக்கா குறைக்கவுமே நம்மளுடைய சப்ளிமெண்ட்டும் ஷேக்கையும் மேம் சொல்ற மாதிரி அந்த சாந்திக்கு முதல் நன்றி சொல்லணும். பாரதி சர்க்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை பார்க்கலன்னா, நான் ஸ்டிக் வச்சு நடக்கிறத பார்க்கலன்னா சாந்தி அறிமுகப்படுத்திருக்க மாட்டாரு. ஆமா, மதுரையில மீட் பண்ண வந்தீங்க, எப்படி வந்தீங்க எனக்கு தெரியும். போன வருஷம் வந்து சார் சொல்லுங்க சார். மதுரையில வந்து மீட் பண்ணீங்களா எங்களை சாந்தி அக்காவோட? அங்க வர முடியல சார், எனக்கு கொஞ்சம் அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அவர் சாரை விட்டுட்டு எங்கேயும் நகல முடியாது. மதுரையில அந்த வீட்டுக்கு வந்திருந்தீங்களே? சாந்தி வீட்டுக்கு தான் சார் வந்திருந்தேன். சாந்தி வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். சாந்தி அக்கா வீட்டுக்கு வந்திருந்தீங்க. ஓகே, அங்கதான் வந்திருந்தேன். சார் தான், நம்ம சார் தான் எனக்கு நம்ம ஜெயந்தி மேமோட சார் தான் எங்க நல்லா பேசினாரு. வந்துருங்க மேம், நல்லா இருக்கும், நாளா அப்படி இருந்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா அழகா பேசினாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை உடனே வந்துருச்சு சார். நான் யாரையுமே கேட்கல, என் பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் உடனே பணம் கட்டுறதுக்குலாம் எதையுமே கேட்கல. ஏன்னா அவங்களோட அந்த செயல் சாந்தியோட, ஏன்னா சாந்தியை பத்தி எனக்கு ரொம்ப ஒரு 15 வருஷமா தெரியும். அந்த யூனியன் என்னையும் அவளுக்கு நல்லா தெரியும். அப்படின்னும் போது அவளை முழுமையா நான் நம்பிட்டேன். அப்புறம் தான் ஜெயந்தி மேமாவே எனக்கு அறிமுகப்படுச்சு. அவ வந்து தங்கை மாதிரி ஒரு சாந்தி, பேச்சுல மட்டும் இல்ல செயல்லையுமே. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த எம்பாரஸ்மென்ட் ஃபேஸ் ஆச்சுல்ல, நீங்க சொன்னீங்க வெயிட் கம்மியாகுது, இவ்வளவு கம்மியாக கூடாது, நீங்க திருப்பி கேட்டீங்களா? வாரத்துக்கு எவ்வளவு கம்மியாக்கணும், மாசத்துக்கு எவ்வளவு கம்மியாக்கணும் கேட்டீங்களா உங்கள்ட்ட? கேட்கல சார், அவங்ககிட்ட எனக்கெல்லாம் பேச முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம லைஃப் நம்ம ஜெயந்தி மேம் சொன்ன மாதிரி யாரையும் எதிர்பார்த்து நம்ம வாழக்கூடாது, பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது.
அப்படின்னும் போது அவங்களுக்கு இப்ப என்னன்னா மருமகளை அது சொல்லுது, கலா என்ன பண்ணான்னு கேளு அப்படின்னா அவ சொல்லிட்டா, அத்தை நம்ம இதுல எல்லாம் போக முடியாது அத்தை, அவ பெரிய ஜிபிஎஸ் ஆபீசர் சார், நான் இதெல்லாம் எடுத்து பேசுறேன், இதெல்லாம் எடுத்து சொல்றேன், அவ இருந்தாலும் அந்த இதுக்கு இன்னும் அதாவது நம்பினவங்க சார் தான் இந்த கம்யூனிட்டிக்கு வர முடியும். வெரி குட் வெரி குட் வெரி குட், 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி இன்னைக்கு உனக்கு சலோ, தேங்க்யூ வெரி மச் மேம். நம்ம நெக்ஸ்ட் தேங்க்யூ டாபிக் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஷேர் பண்ண மனசார ஷேர் பண்ண கலைசெல்வி மேம்க்கு நல்ல ஒரு போட்டு தேங்க்ஸ் போடுங்க. சூப்பரா, வெரி குட். ஸோ இப்போ என்னாச்சுன்னா இன்னைக்கு நம்ம டீம்ல ஒரு லேடி இருக்காங்க, அவங்களோட சிஸ்டர் கூட ஏகப்பட்ட நிராகரிப்பு வீட்டில், அதாவது இது சாப்பிட்டா இதாயிடும், இது சாப்பிட்டா அதாயிடும். நான் வந்து சரி நான் தான் பேசுறேன்னு சொல்லி பேசி அதை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அப்போ அவங்கள்ட்ட எங்கிட்ட கேட்டாங்க, மேடம் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு மேடம், கொஞ்சம் கேட்குறீங்களா சொன்னேன். கேட்டாங்க, இது வந்து இவ்வளோ சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகக்கூடாது, சரி எவ்வளோ சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆனால் நல்லது சொல்லுவீங்க, இல்லை எவ்வளோ கம்மியாக வெயிட் லாஸ் ஆனால் நல்லது சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லுங்க சொல்லி சொன்னேன். அதுக்கு பதில் இல்லை. ஸோ ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா ஐயோ இப்படி கேட்டாங்களே சொல்லி பயந்துடுறோம். அப்படி கிடையாதுங்க. முதல்ல கேட்குறவருக்கு அந்த கேள்வி புரிஞ்சுதா இல்லையானே தெரியல நமக்கு. அவர் புரியாத கேள்விக்கு ஒரு விடை தேடுறாரு, விடை தேடுறாங்க. நாம் அந்த விடைக்கு பதிலாக அவரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கேள்விக்கு பதில் வந்து அவங்கள வச்சே எடுக்க பார்க்கணும். அப்போ அந்த லேடிட்ட கேட்ட வார்த்தை என்னது? சரி மேம் எவ்வளோ வெயிட் குறைச்சா உங்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது அவங்கள்ட்ட கேட்டிங்களா? உங்கள்ட்ட கேள்வி கேட்டவங்கள்ட்ட கேட்டிங்களா? இல்லை. அவங்க உங்களுக்கு ஏதாவது விடை சொன்னாங்களா எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி? நான் கேட்டேன், அதுக்கும் பதில் இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வாக்கிங் பண்ணி எவ்வளோ வெயிட் கம்மியாக்கிருக்கீங்க? இல்லை, நான் வாக்கிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 ஜோடி செருப்பு தேய்ச்சிருக்கேன். 4 ஜோடி செருப்பு தேய்ச்சிருக்கேன். முட்டி 2 முட்டிலையும் வலி வந்திருக்கு. டாக்டர் சதானந்தன் சொல்லி நம்ம கமிட்டியில் இருக்கார். சார் நான் வாக்கிங் போட்டோமா சார் சொல்லிக்கிறேன். சார் முட்டி தேஞ்சிரும் சார். இதே வார்த்தை தான் சொன்னார் என்கிட்ட. சார் முட்டி தேஞ்சிரும் சார், 150 கிலோ நீங்கள் வாக்கிங் பண்ணி நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா முட்டி தேஞ்சிரும். என்ன விடுங்க, 350 கிலோ எல்லாம் அமெரிக்காவில் ஆளுகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் நடக்கவா செய்கிறாங்க? முடியாதுங்க. அவங்க எந்திரிச்சு நிற்கிறதுக்கே முடியாது அவங்களால. 2 தொடையும் இப்படி உரசும் அந்த மாதிரி கண்டிஷனாக நாம் இருந்தோம். ஆனால் கேட்குறது வந்து இப்படி இது எவ்வளோ நாள் எடுக்கணும். ஸோ கேள்விகள் கேட்குறவங்கள டைரெக்டாக உங்கள் கோச்சஸ்டையோ இல்லை யார் இதை எடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்துருக்காங்களோ அவங்கள அதுக்கு பதில் கொடுத்தாங்கன்னா இந்த செஷனில் வந்தால் தான் புரியும். இப்போ ஃபிட்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து வந்து இளங்கோ சாருக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு, பிரதீப்க்கு கிடச்சிருக்கு, அஸ்தமா பிரதீப்க்கு சால்வ் ஆயிருக்கு, டாக்டர் வெங்கட்ராமன் சால்வ் ஆயிருக்கு, சுகர் சிங்கிள் கிட்னியோட மகேஸ்வர் வெளியே வந்திருக்காரு, பிரபாக்கு பிசிஓடி ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு, சுபலட்சுமி மேம்க்கு சுகர் மாத்திரை இல்லாமல் சால்வ் ஆயிருக்கு. இங்கே வந்தால் தான் முடியுங்க. அவங்க இங்கே வரணும் யாரானாலும், அதுதான் மேட்டர். அப்போ அவங்கள்ட்ட வந்து இதை சொல்லும்போது அவங்களுக்கு கேள்வி கேட்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கலி பதில் கொடுத்தாங்க. இதுதான் பிரச்சனை. அதாவது ஒன்று வந்து பொறாமையில் பல பேர் கேட்பாங்க, நீ கம்மியாகிட்டல ஜாஸ்தியெல்லாம் கம்மியாகிடாது அழகாக இருக்க மாட்டேன், இந்த ஒரு பிரச்சனை வரும். அடுத்தது நீ கம்மியாயிட்டல சுகர் வந்துருச்சா இப்படி கேட்பாங்க. அது எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் கம்மியான பிறகு ட்ரெஸ் கரெக்டான சைஸில் போடாமல் இருக்கும்போது பழைய ட்ரெஸ்ஸை போடுவீங்க, தொல்லான இருக்கும், எப்பா ரொம்ப சுகர் வந்துருச்சு போல உனக்கு இப்படி ஆயிட்டியே அப்படி கேட்பாங்க. இந்த பிரபா மேம் கேட்டு இருக்காங்க இந்த மாதிரி. அப்புறமா பேசுங்க மேம், இப்போ வேண்டாம், டைம் இல்லை, ஓகே 2 ஸ்லைடு எடுக்க முடிக்கணும். ஸோ தேங்க்யூ வெரி மச். சூப்பரான விஷயம். நான் இப்போ சொன்னது என்னன்னா மென்டல் ரீதியாக அது இதுக்கு ஒரு நல்ல கதை இருக்கு, லாஸ்ட்டாக சொல்கிறேன், செம்ம கதை அது. ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னா எங்கடா போச்சு, இதோ இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஹேபிட்ஸ் அண்ட் டிஸார்டர்ஸ், நம்ம பழக்கங்களுக்கும் கோளாறுகளுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம், ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, முதல் காரியம் வந்து கிளினிக்கல் டிஸார்டர்ஸ் வந்து நம்ம ஹேபிட் சரியா இல்லைன்னா அது கோளாறுகளில் கொண்டு போய் விடும். சுகர் இருக்குன்னு தெரிஞ்சாச்சு, சுகரை கம்மியாக்காம ஃபைபரை கூட்டாம சாப்பாடை கரெக்டாக சாப்பிடாம நம்ம வந்து திருப்பி அதே மாதிரி காப்பியில் சீனியை போட்டு குடிச்சுட்டு ஸ்வீட்டை சாப்பிட்டு பாலை குடிச்சுட்டு சாதத்தை சாப்பிட்டு இருந்தோம்னா சுகர் வரத்தான் செய்யும். கொழுப்பை குறைக்காம சுகர் கம்மியாகிறது கஷ்டம். ஸோ நாம தான் வந்து ஒரு ஹேபிட்டை வந்து உற்பத்தி செய்து அதை ஒரு கோளாறாக மாற்றுறோம். ஸோ முதல்ல ஹேபிட் கரெக்ஷன் பண்ணாலே, லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணாலே, நம்ம சாப்பாடு கரெக்ஷன் பண்ணாலே நம்ம கோளாறுகள்லேருந்து வெளியில் வரதுக்குண்டான 100க்கு 100% உண்டான வாய்ப்பு இங்கே இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரணும். எல்லா மாற்றங்களும் ஒரு நாள் நடக்காது. இங்க வந்து ஒரு கேள்வி எல்லாத்தையும் கேட்கிறேன், கடைசியில் இந்த கதையை சொல்லுவேன், ரொம்ப அற்புதமான கதை. பை எக்ஸாமினிங் திஸ் டிஃபரன்சஸ் வி ப்ரோமோட் அவேர்னஸ் அமங் ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் இல்லாம எதுவுமே நடக்காது, சரியா? ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரே ஒரு செகண்ட், லாஸ்ட் வந்துருச்சா? ஓகே, இப்போ நிறைய ரெட் ஃபிளாக்ஸ் நமக்கு தெரியாது. நமக்கு சுகர் கூடும்போது கண் பார்வையில கோளாறு, கால் பாதத்துல வலி, உடம்புல சோர்வு தளர்ச்சி, கண் பார்வை மங்கல் ஆகிறது, முடி கொட்டுற பிரச்சனை வருது, இல்லை ஸ்கின்ல டீக்ளரேஷன் ஆகிறது, உடம்பு சிக்னேச்சர் கொடுக்கறது, உடம்பு எல்லாத்துக்கும் ஒரு சைன் கொடுக்கறது, எல்லாத்துக்கும் முட்டியில் வலி வரும்போது அது தெரியாது, கரெக்ட் கொடுக்குற சவுண்ட் வருது, சில பேருக்கு வராமல் இருக்கிறது, சில பேருக்கு வலி அதிகமாக இருக்கு, உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம தண்ணி உடம்பு சரியில்லைன்னா கால் பாதத்தில் வந்து கெண்டைக்கால் பிடிச்சிக்கிறது, தூக்கம் தலைவலி வருது. அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா நமக்கு கரெக்டான தூக்கம் இல்லாத காரணம் இருக்கிறது வந்து கொலஸ்ட்ரால்னால,
இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்க உங்க உடம்பு வந்து உங்களுக்கு வைட்டல் சைன்ஸ் கொடுக்கறது. எக்ஸ்ட்ரீம் கேலரி கட்டிங் அண்ட் கம்பல்சரி எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல நீங்க வந்து உள்ள போயிடுறீங்க, அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறீங்க. ஸோ இது மிக மிக அவசியம். உங்களோட பாடி சொல்ற விஷயங்களை நீங்க கேட்கணும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் இறங்கிட்டு இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா early ஸ்பாட்டிங். இது எப்படி பண்ணலாம்? நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருந்து எப்படி வெளியில வரலாம்னா, முதல்ல வந்து கண்டுபிடிக்கிறது. நம்ம இந்த சாப்பாடோட கோளாறு இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வெல்னஸ் கோச்சாலேயோ ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷனிஸ்டாலேயோ மட்டும்தான் முடியும். யாரோ ஒருத்தர் குண்டா இருக்கிறான், நான் அதிகமாக சாப்பிட்றேன்னு சொன்னா நான் சாப்பிட்றதே இல்லை தான் சொல்லுவாங்க. நான்லாம் சாப்பிட்றதே இல்லைங்க, நான்லாம் ரொம்ப லிமிட்டடுங்க, நான் வீட்டில் தான் சாப்பிடுவேங்க. ஆனால் அந்த குவான்டிட்டி எவ்வளோ சாப்பிட்றாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. சிவசங்கரி மேம் சொன்ன மாதிரி முதல்ல போடுறதோட எழுந்திருக்கிறீங்களா இல்லை அதுக்கப்புறம் 2-3 வாட்டி போட்டுக்கிறீங்களா? அதுதான் கதை. அந்த 2-3 வாட்டி போட்டுக்கிறது நமக்கு தேவையில்லை. முதல் ஏப்பம் வரும்போதே 70% வயர் ஃபுல்லாகிடுச்சு, அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி அடுத்து என்னன்னா ஸ்கோப் செக்கிங். அதாவது உங்களுக்கு என்ன தேவை? இப்போ ஒரே குடும்பம், அம்மா அப்பா குழந்தை தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லாரோட பாடி டிஃப்ரெண்ட், எல்லாரோட நீட்ஸ் டிஃப்ரெண்ட், எல்லாரோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் டிஃப்ரெண்ட். ஆனால் அடிப்படை நியூட்ரிஷன் அவங்களுக்கு வேணும், குவான்டிட்டி எவ்வளோ வேணும், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டிவிஜுவல் நீட்ஸ் சேஞ்ச் வித் பீப்புள். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோ வெல்னஸ் ப்ரொஃபஷனல்ஸோ சப்போர்ட்டுக்கு நீங்கள் அணுகினீங்கன்னா, அதாவது அனுபவசாலிகள் கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கோளாறுகள்லேருந்து ஒரு ரிகவரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கள்கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க இன்னைக்கு இந்த செஷனில், கோச்சஸ் கூட உட்காந்து உங்களோட நீட்ஸை, அவங்க ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் ஹெல்த் கண்டிஷன் கேட்பாங்க. படிப்படியாக அவங்க சொல்கிற கேள்விகளை காதில் உள்வாங்கி மனசில் உள்ள கிரகிச்சு கரெக்டான விடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் உடம்புல என்ன இருக்குன்னு அவங்களால டிசைவர் பண்ண முடியும். ஒரு கோச் உங்கள் கூட உட்காந்து உங்கள் ஜேர்னியில் ஒரு 30 மினிட்ஸ் உட்காராங்கல்ல, அந்த 30 மினிட்ஸ் உங்களோட இன் அண்ட் அவுட் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தே வில் கிவ் யூ a structured plan for you to work on. புரிஞ்சுதா? உங்கள் உடம்புக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் உடம்பு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அது உங்களுக்கு அவர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க கூட உட்காந்து பேசாமல் சும்மா ஏனோ தானோ எனக்கு பாதிக்கு மேலே மறைக்கிறது இதெல்லாம் கூடாது. ஒரு கோச்டையும் ஒரு டாக்டர்டையும் ஒரு வக்கீல்டையும் நீங்கள் வந்து தப்பு சொல்லக்கூடாது. அதாவது உண்மையான கண்டிஷன் என்ன சொல்லுங்க உங்களோட போடுறது, யூ வில் கெட் த ரைட் ரிசல்ட் ஃபாஸ்டர். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு பார்த்து மட்டும் சொல்லிடுறேன். ஸோ 1 கிலோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. இங்கே வந்து அசால்ட்டாக கம்மியாகிறாங்க. சிம்பிள் ஹேபிட்ஸ் கரெக்ஷன் சொல்கிறேன் இல்லை, இப்போ ஒருத்தருக்கு ஒரு 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ண ஒரு மாதத்துக்கு இல்லாட்டி 5 கிலோ பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்? யாராவது டக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிளான விஷயம் கேட்குறேன். ஒரு டார்கெட் ஒரு 3 கிலோல இருந்து கோச் சொல்றதுக்கு இதெல்லாம் வந்து குளோபல் கேன். இந்த குளோபல் கேன் எனக்கு வேண்டாம், எனக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன டார்கெட், ஒரு டார்கெட் டார்கெட் என்ன? பிசிக்கல் எக்சர்சைஸ் பண்ணனும் சார், தண்ணி கரெக்ட்டா குடிக்கணும், எக்ஸர்சைஸ் பண்ணனும். டைம் ஆயிடுச்சு சாரி. சோ ஒண்ணு நீங்க ஒரு BMI ஸ்கேல், வெயிட் ஒரு BMI ஸ்கேல் ஒரு வெயிட் உங்க வீட்ல இருக்கணும். ஒரு நாள் டார்கெட் 100 கிராம் பர் டே. 1 month 3 kilos, 100 into 30 3 kilos. 1 day 200 grams per month weight loss. Hello, 5 kg 6 kg 3 into 2 6 kg. 1 day 300 grams per month 9 kg. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் 100-200 grams only. எனக்கு இன்னைக்கு கம்மியாகல, எனக்கு 5 கிலோ 500 கிராம் கம்மியாயிருச்சு அவருக்கு மேரத்தான்ல பார்ப்போம். ஐயோ அவருக்கு 1200 கிராம் கம்மியாயிடுச்சு. ஏங்க அவர் உடம்புல கம்மியாகிறது இருக்கு, அவர் கம்மியாக்குறாரு. உங்கள்ட்ட இல்லாதது எங்கேருந்து கொண்டு வர முடியும்? நீங்க ஃபோக்கஸ் பண்றது 100 கிராம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, 200 கிராம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது என்ன சொல்லுவாங்க இந்த கதையில் இருக்குல்ல, இந்த இது என்ன சொல்றது, 1 கோடி ரூபா ஒருத்தருக்கு கிடைக்கிறது ஒருத்தருக்கு 1 ரூபா வச்சு கிடைக்கிறது ஒரு நாளைக்கு. யாரு பணக்காரர் வச்சுக்கிறோமா? நிரந்தர பணக்காரர். 1 கோடி ரூபா ஒருத்தருக்கு 1 ஷாட்ல கிடைக்கிறது, ஒருத்தருக்கு 1 ரூபா கிடைக்கிறது, அடுத்த நாளைக்கு 2 ரூபா கிடைக்கிறது, 3 நாளைக்கு 2 4 கிடைக்கிறது, அப்படியே டபுள் ஆகிறது. யார் சீக்கிரம் பணக்காரர் வருவாங்க? 1 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 1 ரூபா கிடைக்கிறவர் தான் சீக்கிரம் பணக்காரர் ஆகுவார். ஏன்னா வேல்யூ ஆஃப் காம்பவுண்டிங். நீங்க பண்ற 100 கிராம் 200 கிராம் 300 கிராம்ல ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம மைண்ட் சாலிடா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கலி. அதே மாதிரி லாஸ்டா நான் சொன்ன கதையை மட்டும் சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஒரு ஊர் இருந்தது, அந்த ஊர்ல வந்து லைட் கிடையாது, கேண்டில்ஸோ லேண்டன் வச்சு தான் எல்லாருமே லைட் வச்சிருப்பாங்க அந்த ஊர்ல. அப்ப அந்த ஊர்ல வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி லைட்டு கிடையாது, எல்லாரும் ராத்திரி இந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு அப்பா ஒரு பையன் வந்து ஒரு நாளைக்கு வந்து பக்கத்து ஊர்ல வந்து ஒரு சிட்டிக்கு போறாங்க. சிட்டியில பார்த்தா செம்ம, அப்போல்லாம் வந்து இந்த லைட்டிங் எல்லாம் கிடையாது. சிட்டியில பார்த்தா எல்லாருக்குமே என்னன்னா அங்க பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, பெட்ரோமேக்ஸ் லைட் கிடைச்சிருக்கு. சாரி, பெட்ரோமேக்ஸ் லைட் இல்லை, ஒரு மாதிரி ஒரு லைட், பெட்ரோமேக்ஸ் லைட்டோட பெரிய லைட் கிடைச்சிருக்கு. வீட்டில் வச்ச ஜெகஜோதியா இருக்கு, ரூம்ல வச்ச ஜெகஜோதியா இருக்கு. இவங்க அதை போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாளைக்கு ராத்திரி இவங்க வீட்டில் வந்து இருட்டுற பிறகு இந்த லைட்டை வச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க வெளியிலேருந்து வந்து, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம்
எப்பா செம்மையா இருக்குப்பா, என் வீடு பிரைட்டா இருக்கு, என்ன பண்ண சொல்லி அடுத்த நாளைக்கு காலம் வந்து கேட்குறாங்க, என்னப்பா பண்ணியிருக்கேன், நான் இந்த லைட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இந்த லைட் வாங்கிட்டு இருந்தேன், ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, குழந்தை படிக்க முடியாது, எல்லாம் பண்ண முடியாது, வாங்கிட்டு வந்தேன் சொன்னார். இப்போ ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, நீங்க நினைக்காத ஒரு பண்ணுவாங்க, சொல்லுங்க. கண்டிப்பா என்ன நெகட்டிவா பண்ணாங்க? ஏதாவது சொல்லிருப்பாங்க. உடைச்சிட்டாங்க. நெகட்டிவா ஏதாவது சொல்லிருப்பாங்க. அதையும் பிடிச்சு உடைச்சிட்டாங்க. வெரி குட், சூப்பர். அதையும் பிடிச்சு உடைச்சிட்டாங்க. எங்கள்கிட்ட இல்லாதது உங்கள்கிட்ட எப்படி? இப்போ நீங்க போட்டுட்டு போற ட்ரெஸ் வந்து லூஸா இருந்தா உங்களை பார்த்து எனக்கு நடக்காதது இவ்வளவு ஏதாவது குழப்பிட்டு விடுவோம். சுகர் வந்திருக்கா உனக்கு, உடம்பு சரியில்லையா, கேவலமா இருக்க, பார்க்கறதுக்கே நன்னா இல்லை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, உடம்புக்கு இது தேவையில்லை, உன் ஸ்கின் நன்னா இருக்கு, எப்படி ஆயிருக்கு பார்த்து வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடும், கிட்னி சட்னி ஆயிடும், லிவர் டேமேஜ் ஆயிடும், எல்லாம் குண்டா இருந்தா அழகா இருப்பாங்க. அதான் அதுதான் சொல்லுவாங்க. அழகா இருந்தேன், இப்படி இருந்தா ரொம்ப கேவலமா இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி நிறைய வரும். சரியா? ஆனா இந்த 2 கால்கள், இந்த கைகள், இந்த உடம்பு என்ன வேதனை பட்டிருக்கு அவங்களுக்கு தெரியுமா? சிந்தனையில யோசிங்க. நீங்க பட்ட கஷ்டம் அவங்க படல. உங்களை பார்த்து அவங்க டிசைட் பண்றது ஒன்று சொல்லும் போது நீங்க அந்த பார்த்த வார்த்தைகளை கேட்கறது அவசியமா? யோசிக்க வேண்டும். நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியும். பிரபா மேம் சொல்லுவாங்க அந்த விஷயத்த, எனக்கு இல்லையா தெரியும் என்னோட கஷ்டம் எப்படி இருக்கு சொல்லி. பாரதி மேம் நேற்றுக்கு சொன்னாங்க எனக்கு தெரியும் என்னோட கஷ்டம் என்ன சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால எதிராப்பில் இருக்கிற மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், கூட உட்காந்து அப்படியே கூட்டிட்டு போய் சைடாக உட்காந்துட்டு நங்க குத்தாம உட்காந்து என்னோட கஷ்டத்தை சொல்லுங்க, இதுக்கு ஏதாவது விடை சொல்லேன். நீங்க உங்க கஷ்டங்களோட விடைகளுங்க, அவங்க ஓடி போயிடுவாங்க, திரும்ப கூட வரமாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அவங்க சொல்ற பேச்சை மட்டும் கேட்கிறோம். எனக்கு படுற கஷ்டத்தை உட்காந்து சொல்லி பாருங்களேன், இருக்கவே மாட்டாங்க உங்கள்கிட்ட. ஸோ இத்துடன் என்னோட டாபிக் முடியறது. ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நீங்கள் ஃபீட்பேக் டைம் போடணும். ஐ பிலீவ் நான் என்னோட லைஃப்பில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி கொடுத்து உங்களோட எல்லாம் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரது வேண்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாற்றத்தில் நான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் எனக்கு தெரியாது, பட் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்போது எனக்கு அது புரியும். ஸோ ஃபீட்பேக் கட்டாவே கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஹேவ் a great day. Bye bye.